வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திகளும் நிஜங்களும் தொடர்கின்றன. கச்சத்தீவை ஒப்படைத்தது, இலங்கையிடம் ஒப்படைத்தது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. மாநிலங்களவை, நாடாளுமன்றத்திலையும் சரி, சட்டப்பேரவையிலையும் சரி, இப்போ தான் இந்த கச்சத்தீவை இலங்கையிடம் ஒப்படைத்தது அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுன்னு இப்போ தான் இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள், அது மத்தியில் இருக்கிறதாகட்டும், மாநிலத்தில் இருக்கிறதாகட்டும், இப்போ தான் விளங்கிக்கிட்ட அளவுக்கு. அதாவது ஏறத்தாழ 74 இன்றைக்கி என்ன இந்த இத்தனை காலமோ எத்தனையோ உயிர்கள், மீனவர்கள் உயிர்கள் கடலின் மேல் போனால் தனியாக குடிநீர் கொடுப்பவர் யாருன்ற மாதிரி உயிரை பணையம் வச்சு தான் மீனவர்கள் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனால் அவர்கள் கடலில் போனால் திரும்ப வருவது என்பது இயற்கையான விபத்துகள் நிகழ்கின்றன. படகு கவிழ்தல், இல்லை போடுற வலையிலே இவங்களே சிக்கிக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். அப்போ இந்த மாயமான மீனவர்களை தேடுதல், கடலில் மூழ்கிய மீனவர்களை மீட்கும் முயற்சி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கோம். ஆக அந்த தொழில் ரொம்ப இடர்பாடான தொழில், ரிஸ்கான தொழில். அந்த தொழிலை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கச்சத்தீவை ஒப்படைத்த பிற்பாடு ராமநாதபுரம், குறிப்பாக ராமேஸ்வரம் மண்டபம் பகுதி மீனவர்கள், புதுக்கோட்டை ஜெகதாப்பட்டினம் பகுதி மீனவர்கள், மயிலாடுதுறையிலிருந்து இந்த பூம்புகார், இந்த நாகை மீனவர்கள், அப்புறம் காரைக்கால் மீனவர்கள், இப்படி கடலோர மாவட்டங்களை சார்ந்த அந்த கடல் சார்ந்து இருக்கக்கூடிய மீனவர்கள், உள்நாட்டு மீனவர்கள் ஒரு பிரிவு இருக்கு, அவங்கள விடுங்க. இவங்க கடலோடிகள், கடலை நம்பி தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்வாதாரத்துக்கே வேட்டு வைக்கிறதான முயற்சி. அதை பற்றி அன்றைக்கு இருந்த மத்திய அரசு அவங்களுக்கு தங்களுடைய பெயரும் புகழும் உலக அரங்கில் செல்வாக்கு பெறவும் இந்திரா காந்தியோட முயற்சியாக இருக்கலாம், அல்லது என்றைக்காக ஒரு நாளைக்கு இலங்கை இந்தியாவோட இணைந்துடும், கச்சத்தீவு எங்கே போயிட போகுதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இடைப்பட்ட அந்த காலங்களில் ஒரு பகுதி மீனவர்களுடைய, தமிழகத்தினுடைய மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி பகுதியை தூக்கி அவங்க கொடுக்குறாங்க இலங்கைக்கு. அதற்கு அன்றைக்கு இருந்த கருணாநிதி என்ன செய்தார்ன்ற கேள்விக்கு முறையான பதில் திமுக தரப்புலேருந்து கிடையாது. இன்றைக்கி அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. மீனவர்களுக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணியாகட்டும், இல்லை தனிப்பட்ட முறையிலாகட்டும், இவங்களுடைய வினைகள் முழுவதும் தமிழகத்திற்கு எதிரானதாக தான் இருக்குது. அண்மை காலமாக நீங்கள் வரலாற்று குறிப்புகள், வரலாற்று நிகழ்வுகள் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு எதிரான நடவடிக்கை தான் கருணாநிதி செஞ்சுக்கிட்டு இருந்தாரே ஒழிய தமிழகத்திற்கென்று ஒரு நன்மையும் தமிழக மக்களின் எதிர்கால நலனுக்காக வேண்டி எதுவும் அவர் செய்ததா ஒன்றை கூட அவங்களால பட்டியலிட முடியாது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான கள நிலவரம். அப்படி இருக்கிறச்ச கச்சத்தீவை இலங்கையிடம் ஒப்படைத்தது சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி மக்களவையில் டிஆர் பாலு பேசுகிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், மிக மிக மூத்த உறுப்பினர் டிஆர் பாலு தான். அவருக்கு தெரியாதா? இது தெரியும். அந்த அரசியல் சூழ்நிலைக்கு அப்ப பேசிக்கிட்டு ரொம்ப சாமர்த்தியமா, இன்றைக்கு அரசியல் சூழல் இது, இன்னைக்கு இது வேண்டாம், இதை எடுத்துப்போம், மக்கள் இப்படி பேசினதான் திசை திருப்பலாம், மக்களை இப்படி வச்சுக்கிட்டாதான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், இப்படியெல்லாம் அரசியல் பண்ணி கொஞ்சமாவது அரசியல் நாணயம் நேர்மை வேண்டாமா? இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல உண்டா? இந்த மக்கள் வாக்க வச்சதையே நீங்கள் இந்த உயரத்துக்கு போகிறீங்க. ஆனால் இந்த மக்கள் உயரத்துக்கு போன உடனே நாங்கள் இந்த மக்களை அது ஒரு ஆட்டு மாட்டு குந்தம் மந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவ்வளோ திமிர்த்தனமாகவும் எகத்தாளமாகவும் பேசுறது. சோனியா காந்தியின் உயிருக்கு விடுதலை புலிகளால் ஆபத்து, எனக்கே அவருக்குள்ள அந்த Z+ பாதுகாப்பு பிரிவை வாபஸ் பெறக்கூடாது அப்படிலாம் இதே டிஆர் பாலு மக்களவையில் பேசியிருக்காரு. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? உங்களுக்கு எந்த வகையில் ஆபத்து? அவங்களுக்கு இந்திய அமைதிப்படை போயிட்டு இலங்கையில் செய்யாத அட்டுழியம் என்ன பண்ணாங்க? எல்லாம் பண்ணியிருக்காங்களே, எல்லாம் வரலாறு செய்திகள் வருது இல்லை? அப்போ நீங்கள் எல்லாமே எதிராகவே செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி திடீர்னு இந்த 2026 தேர்தல் ஜுரம் உடம்பு உழுக்கணும் உடனே கச்சத்தீவு, வக்பு வாரிய மசோதா அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. அப்படி தானே அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க. மக்கள் முன்ன மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது.
இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் பேசுகிற விஷயங்கள் அனைத்துமே மக்கள் வந்து பொதுவெளியில் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். நீங்கள் பேருந்து, நீங்களாம் காரில் போகிறீங்க வரீங்க, சாதாரணமாக ரயில்கள் பேருந்துகள் இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது தான் உங்களுக்கு மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்றதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. மக்களுடைய மனசை அந்த நேரத்துக்கு இந்த பிரச்சாரத்தை எடுத்தால் திருப்பிடலாம், அந்த பிரச்சாரத்தை கொண்டு வந்துடலாம், மக்கள் இப்படி பேசிக்கிறாங்க, இதுக்கு எதிரான என்ன பண்ணி மக்களை திருப்திப்படுத்துறது, இப்படி தான் உங்கள் தலைமை வந்து சிந்திக்கிறாங்களே ஒழிய அதில் இருக்கக்கூடிய உண்மையினுடைய தத்துவம், மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வக்ஃப் வாரிய சட்டத்திட்டத்துக்கு எதிராக வழக்கு தொடர போகிறதா நேற்று முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காருங்க. இப்போது சட்டப்பேரவையில் இப்போ முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு. இப்போ ஏற்கனவே இப்போ மார்ச் 23 ஒரு தீர்மானத்தை, வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு சட்டப்பேரவையில் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தை கொண்டு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிச்சாங்க. ஆனால் உங்களுக்கு வழக்கமான விஷயந்தான், அதான் நாங்கள் இதே நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் தீர்மானம், எந்த மாநிலத்தோட தீர்மானமும் கடந்த காலங்களில் அது காங்கிரஸ் தலைமையிலான அரசாகட்டும், இப்போ இருக்கிற பாஜக தலைமையிலான அரசாகட்டும், அது ஏற்றுக்கிறதில்ல. ஏன்னா இங்கே பெரும்பான்மை சிறுபான்மை அடிப்படையில் தான், அவையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஆதரவு, எதிர்ப்பு ஆதரவு, இந்த அடிப்படையில் தானே உங்களுக்கு எல்லாமே. அப்போது அங்கே தான் இந்த சிக்கலும் ஆரம்பிக்குது. இந்த தொகுதி மறுவரையில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் இது ஒன்றிலே பார்க்கலாம். இப்போ இங்கே தமிழ்நாட்டோட தீர்மானத்தை மதிக்கணுன்ற அவசியம். ஏன்னா ஒரு மாநில ஒரு பொது மசோதா, நம்ம இந்தியா முழுமைக்குமான மசோதா நம்பது, தமிழ்நாட்டோட தீர்மானத்தை ஏற்க வேண்டிய அவசியம். மற்ற அங்கே என்ன பெருமை, அங்கே எல்லா மாநில உறுப்பினர்கள் தானே இருக்காங்க. அப்போ பெரும்பான்மை உள்ள அந்த உறுப்பினர்களுடைய ஆதரவு பொறுத்து அந்த மசோதா நிறைவேறிடுச்சு. இப்போ மாநிலங்களவையிலையும் தாக்கலாகிடுச்சு. இந்த மசோதா நிறைவேறிடும், நிறைவேறி சட்டமாகிறத இனிமேல் தடுக்கலாம் முடியாது. ஆனால் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் நான் வழக்கு தொடர போகிறேன்னு முதலமைச்சர் சொல்கிறார். அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வழக்கு இருக்கும். நம்ம நீதிமன்ற அமைப்புகள்லாம் தெரியாதா, அது ஒரு 10 ஆண்டுகளுக்கோ இல்லை இதானாலும் விசாரிக்கப்படாமலே இருக்கும். அந்த மசோதா அப்படியே நிலுவையில் இருந்ததுன்னா அதை சொல்லிக்கிட்டு இனிமேல் அதை தாக்கல் பண்ணிட்டு பிற்பாடு அந்த வேலையை முடிஞ்சு போச்சு. கேட்டால் இது சம்பந்தமாக நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தோம், நாளைக்கு பிரச்சனை வந்தாலும் திமுக கடுமையாக எதிர்த்தது, சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு நிறைவேற்றிச்சு, உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்துச்சுன்னு நாளைக்கு ஒரு பட்டியல் விவரம். இப்போ இந்த கட்சி விஷயத்தில் நாங்கள் கடிதம் எழுதணும், அன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் அன்றைய முதல்வர் கருணாநிதி, அப்படிலாம் நேற்று கச்சத்தீவு தீர்மானத்தின் மேலே பேசும்பொழுது முதலமைச்சர் பட்டியல் எழுதியா, அதே போல் நாளைக்கு வக்ஃப் வாரிய மசோதா விஷயத்திலும் இதெல்லாம் பட்டியலிடுவதற்கு, நாளைக்கு அரசியல் வரும்போது நாங்கள் அன்றைக்கி இதை செஞ்சோம், இன்றைக்கி நாங்கள் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்களே ஒழிய, மற்றபடி இவங்க உண்மையான அரசியல் நோக்கம், உண்மையான இது அரசியலில் அந்த இது பண்ணி அந்த அரசியல் இதை பண்ணிக்கிட்டே போகிறது தான். இது ஒன்றும் உண்மையான அந்த நோக்கம் என்பது உண்டானா அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்புறதுக்கெல்லாம் மக்கள் இனிமேல் தயாராக இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ இது பண்ணிங்கன்னா, நேற்று சட்டப்பேரவையில் காரல் மார்க்ஸுக்கு மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம். காரல் மார்க்ஸுக்கு சிலை வைக்கிறீங்க, ஆனால் மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் தேவை. ரொம்ப ரொம்ப யாருக்கும் மணிமண்டபம் வச்சுருக்கீங்க. மூக்கையா தேவர்களும் மணிமண்டபம் வைக்கப்பட வேண்டிய ஆள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு கச்சத்தீவை தாரை பார்க்கும் பொழுது குரல் கொடுத்தவர், அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர், ஒப்படைக்கக்கூடாது. ராமநாதபுரத்து சமஸ்தானத்தில் கட்டுப்பாட்டில் இருந்தது. அது தொடர்பாக ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கும் அன்றைய பிரிட்டிஷ் அரசுக்கும் ஒப்பந்தங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கிறச்சு அந்த தீவை கொடுக்கக்கூடாது இலங்கைக்கு அப்படின்னு சொல்லி கடுமையாக எதிர்த்தவர் மூக்கையா தேவர். அவர் ஒருத்தர் மட்டும்தான். அதுக்கு அடுத்தபடியாக அந்த எதிர்ப்பு வாஜ்பாய் பதிவு செய்திருக்கார். இது இவங்க 2 பேரை தவிர அன்றைக்கு இருந்த திமுக உறுப்பினர்களோ அல்லது அதிமுகவை அதாவது அப்போ தான் கட்சி உடைஞ்சிருந்து அது அந்த ஆதரவு உறுப்பினர்களோ
யாரும் வந்து அதை பற்றி பேசவும் இல்லை, பதிவு செய்யப்படவும் இல்லை. அதில் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தான் வந்து அதை எதிர்த்து கூட சென்னை உயர்நீதிமன்றம், அன்றைய ஜனசங்கம் அவங்க வந்து எதிர்த்து வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தாங்க. பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் வந்து மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் தமிழ்நாட்டில் அமைக்காத வேற எங்கே அமைக்க போகிறீங்க? அதனால் மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் அமைப்பது வரவேற்கத்தக்கதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர், மக்களவை எதிர்கட்சி தலைவர் நேற்று மக்களவையில் பேசும்பொழுது அமெரிக்கா விதித்த வரிகள் இந்திய பொருளாதாரத்தை சீரழிக்கும் அப்படின்றாங்க. அவங்க வந்து இந்திய பொருளாதாரத்தை சீரழிக்குன்றது சரி, எந்த ஒரு நாட்டு இங்கே ஏற்றுமதி பொருளாதாரம் தான் அந்த நாட்டோட செல்வ வளத்தை அதிகரிக்கும். அது குறைந்தால் செல்வ வளம் போகும். அது நடப்பு கணக்கு பற்றாக்குறைன்றதை அந்த அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. ஏற்றுமதிக்கு சமமாக இருக்கணும் இறக்குமதி, அல்லது ஏற்றுமதி அதிகரித்து இறக்குமதி குறைவாக இருந்தால் அந்த இது வந்து கணக்கு பற்றாக்குறை வந்து வராது. இதுதான் அந்த இதோட இது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விதித்த வரிகள் இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கின்றார். அது சரிதான். அது நீங்கள் மட்டும் அதே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வரியை வந்து விதிச்சிருக்கிறீங்க. அந்த வந்து கிட்டத்தட்ட 27% வந்து வரி விதிப்பு வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்கும். அதனால் வந்து அதை குறைக்கணும் அப்படின்றது அவர் எதிர்பார்க்குறாரு. இந்தியாவோட நாங்கள் இதை எதிர்பார்க்குறோன்னே சொல்கிறார். அதே நேரத்தில் இந்திய இறக்குமதி பொருள்களுக்கு அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய மருந்துகள் அந்த இது இருக்குல்ல, செமிகண்டக்டர், அதற்கெல்லாம் வந்து வரி விலக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கான வரி விதிப்பு அதிகரிக்கும் பொழுது, அமெரிக்கா அதிகரித்திருக்கும் போது, அது வந்து கண்டிப்பாக வந்து அதில் ஏதாவது அந்த இது அங்கே வரி வந்து விலைவாசி உயரும் பொழுது அந்த பொருட்கள் வந்து தேவைகள் குறையும். மக்கள் பொதுவாக வந்து அதிகமாக விளைவிக்கும் போது ஒன்று தேவைக்கேற்ப தேவையிலிருந்து குறைப்பாங்க, இல்லை குறைவாக கிடைக்குதுன்னா கொஞ்சம் அதிகரிப்பாங்க இல்லையா, அந்த வித்தியாசம் வரும். அப்போ ஒரு பொருள் விலை அதிகரிக்கும் பொழுது அவங்களுடைய வாங்கும் சக்தி திறனுக்கு ஏற்ப அந்த பொருள் வாங்குவது அளவை குறைப்பாங்க, அல்லது அந்த பொருளை வந்து கடந்து அதை இது பண்ணிவிட்டு வேற ஒரு மாற்று தேவைக்கு அவங்க போவாங்க. அதனால் வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருளுக்கு இப்போ இந்தியாவே வந்து இப்போ அவர் அதான சொல்கிறார், அமெரிக்க பொருள்களுக்கு இந்தியா அதிக வரி விதிச்சிருக்கு, கட்டுப்பாடு விதிச்சிருக்குன்றது தான் இப்போ ட்ரம்ப்போட குற்றச்சாட்டு. ஆக எந்த அடிப்படையில் பார்த்தாலும் தற்போது உள்ள நிலை அது அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்குமா இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமாலாம் இப்போ சொல்ல முடியாதுங்க, காலம்தான் சொல்லும். அதனால் வந்து இந்த வரி விதிப்பு விஷயத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு தேவை இந்திய அமெரிக்க அதிகாரிகள், இரு நாட்டு உறவுகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை வந்து பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு காண்பது இரு நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். இது பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் போதைப் பொருள் விற்றதாக கடந்த 2 மாதங்களில் 3305 பேர் கைது. அமலாக்க பிரிவு மற்றும் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு ஏடிஜிபி கூடுதல் காவல் இயக்குனர் அமல்ராஜ் தெரிவிச்சிருக்காருங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சம்பிரதாயத்துக்கு டெய்லி வந்து செய்திகள் வருது, வேலூரில் பிடிபட்டது, பெங்களூரில் வந்து கடத்திக்கிட்டு வந்தாங்க, கஞ்சா வழக்குகள்லாம் பாருங்கள் ஆந்திராவிலேருந்து கடத்திக்கிட்டு வருது தான் வழக்கு பதிவு. ஆந்திராவிலேருந்து வருகிற ரயில்கள் கஞ்சா கடத்தலில் மிக பிரதான பங்கு வணிகமே
ஆந்திராவிலேருந்து வர ரயில்கள் தான் கடத்திக்கிட்டு வரப்படுது. இது காவல்துறைக்கு தெரிந்த விஷயந்தான். உங்களுக்கு ஆந்திராவிலேருந்து தான் வருது, அது அந்த கஞ்சா ஒடிசாவிலேருந்து வருதா, அந்த பீகார்லேருந்து வருதான்றது இங்கே இல்லை. எங்களுக்கு கிடைச்ச தகவல்லாம் என்னன்னு கேட்டால், ஆந்திராவின் வடபகுதியில் கோதாவரி அந்த இதெல்லாம் மாவட்டங்களில் கஞ்சா பெருமளவு காவல்துறைக்கு தெரிந்தோ தெரியாமலோ சாகுபடி செய்யப்படுதா தகவல் கிடைக்குது. இதை பற்றி இந்த நுண்ணறிவு பிரிவு அவங்கக்கிட்ட இல்லாத வசதி கிடையாது. காவலர்களை உளவு அமைப்பு இதை போய் விசாரணை பண்ணலாம். புலனாய்வு அமைப்புகள்லாம் எதுக்கு இருக்குது? அந்த மாநில காவல்துறையோட ஒத்துழைப்பை கூட போயிட்டு அதை பார்க்கலாம். அந்த மூலத்தை அழிக்கலாம். அதாவது உற்பத்தி செய்கிற இடங்களை கண்டறிந்து அடித்தாலே உங்களுக்கு போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அதே போல் குட்கா அந்த அந்த புகையிலை பொருட்கள் ஆன்ஸு இந்த மாதிரி புகையிலை பொருட்கள்லாம் காவல்துறை நினைத்தால் தடுக்கலாம், கட்டுப்படுத்தலாம். ஆனால் அது நடக்குதானா கிடையாது. அதை அனுமதிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கடையிலையும் அந்த மாதிரி பிடிப்பட்டாங்க உடனே அங்கே ஃபைன் போடுறாங்க. சில நேரத்தில் ஃபைன் போடுவாங்க, கண்டும் காணாமல் ஏதாவது கையில் கொடுக்குறத வாங்கிட்டு போகிறாங்க. இது ஊரறிந்த விஷயம். இது ஒன்று நாம் புதுசாக சொல்ல, ஊரறிந்த விஷயம். ஏன் நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கின்றீங்க கேள்வி. ஆந்திராவினுடைய பணம் பெரும்பகுதி இப்போ கஞ்சா வியாபாரத்தில் கிடைக்கிற பணம் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணப்படுதுன்னு ஒரு புகார் வந்திருக்கு. புகார் உண்மையான புகார், வேணும்னா நீங்கள் போய் விசாரிச்சிங்க. இந்த கஞ்சா வியாபாரம் தான் பல இடங்களில் பணமாக அங்கே வருது. ஏன்னா அது உற்பத்தி சாராத சீரழிவு பொருளாதாரம். அது கஞ்சா என்பது அந்த சீரழிவில் கிடைக்கக்கூடிய அபரிதமான பணம். போதைப் பொருள் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நெஞ்ச பணம் கிடையாதுங்க. அதால் தான் அதில் சிறை தண்டனை கிடைக்கும். காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். வண்டி உங்களுக்கு சோதனையில் நீங்கள் பாருங்கள், இந்த குட்கா ஹான்ஸ்லாம் பெங்களூர்லேருந்து கடத்திக்கிட்டு வராங்க. பூரா சொகுசு கார், சாதாரண கார்கள் 50 லட்சம் 60 லட்ச ரூபா மதிப்பிலான கார்கள் தான் வருது. அப்படின்னா அவங்களுக்கு அந்த கார் சிக்கிச்சுன்னா பறிமுதல் பண்ணிடுவாங்க போலீஸு. இதுவே பெரிய இழப்பு வரும். அப்படிலாம் இருக்கிற அந்த அச்சுறுத்தலாம் அவங்க சொகுசு காரில் வராங்கன்னா அதெல்லாம் கடத்திக்கிட்டு, ஏன்னா சொகுசு சரக்கு வாங்கினா சோதனை போடுவாங்க, சொகுசு கார்னா சோதனை போட மாட்டாங்க அப்படின்ற இடத்துல தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் வராங்கன்னா அதில் இப்போ அந்த சொகுசு காரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னா அதில் அவங்களுக்கு எவ்வளோ வருவாய் கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு 6 மாதமோ 3 மாதமோ சிறையில் இருப்பதோ அபராதம் செலுத்துவதோ அந்த புகையிலை பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சாதாரண பணம் தான். உங்களுக்கு இந்தியாவின் தேவைகள், தமிழ்நாட்டோட தேவைகள் பல கோடி ரூபா அவங்க வணிகம் புழுங்குது. அதாவது ஒரு 40 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா சேதாரம் ஆகிறதுலையோ, சில லட்ச ரூபா அபராதம் செலுத்துறதுலையோ, இல்லை ஒரு 3 மாதம் 4 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்கிறதுலோ பெரிதாக ஒன்றும் இல்லை. உண்மையிலே நீங்கள் போதைப் பொருள் நடமாட்டத்தை தமிழகத்தில் எங்கே இல்லை. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா குற்ற பின்னணியிலையும் பார்த்தீங்கன்னா அவர் கஞ்சா போதையில் இருந்தார், அவர் மது போதையில் இருந்தார். அந்த குற்றவாளிகள் இதெல்லாம் அந்த குற்றம் நடந்த இடத்துல குற்றம் செய்தவர்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது முதல்ல செய்திகளில் பார்த்தீங்கன்னா அவர் கஞ்சா இந்த போதையில் இருந்தார், அந்த போதையில் தான் அவர் போதை மருந்து உட்கொண்டு இருந்தார், அப்படி தான் செய்தி வருது. ஆக நடக்கிற குற்ற செயல்கள் எல்லாத்துக்கும் போதை ஒரு பிரதானமாக காரணமாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். நீங்கள் வெறும் போதைப் பொருள் ஒரு மக்களை ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிட்ட பிற்பாடு அவங்க ஒரே நாளில் தெரிஞ்சிருவாங்கன்றது எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஆக நீங்கள் வர வர அந்த போதைப் பொருள் வர வர மதுபான கடைகள் இருக்க அடுத்தடுத்து வர தலைமுறையும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு தான் இருக்கும். அப்போ இருக்கிற தலைமுறையை அடுத்த தலைமுறையாவது காப்பாற்றணுன்ற உண்மையான சிந்தனை இருக்குமானால் அது காவல்துறைக்காகட்டும், இல்லை ஆளுங்கட்சிக்காகட்டும், இல்லை எதிர்கட்சிகளாக அனைத்து தரப்புக்கும் அந்த போதைப் பொருள் விஷயத்தில் ஒரு பொறுப்பு இருக்குது. இவங்க எல்லோருமே ஒத்துழைப்போட தான் இதை கட்டுப்படுத்தணும். இதுக்கு உண்டான ஒருங்கிணைப்பு முயற்சி எல்லாம் மேற்கொள்ளாமல் வேணா கணக்கு காட்டலாம். நாங்களும் ரெய்டு பண்ணோம், ஆந்திராவிலேருந்து ரேஷன் அரிசி, இங்கேருந்து ரேஷன் அரிசி ஆந்திராவுக்கு போகுது, அங்கே அதை பாலிஷ் செய்து மறுபடியும் இங்கே வருது. சென்னையில் இருக்கிற திருமலா புருஷ அந்த இதெல்லாம் பாருங்கள், பூரா ரேஷன் அரிசி தான் எல்லாம் அவங்க ஆந்திரா காலங்க நடத்துகிறாங்க. எங்கேருந்து அவங்களுக்கு அரிசி வருது? இங்கேருந்து போய் அங்கே பாலிஷ் பண்ணி இங்கே வருது. அந்த அரிசி மாவு வாங்கி தான் இங்கே சாப்பிட்றாங்க. ஆக உங்களுக்கு எல்லாமே முறைகேடுகள். இங்கே குறைவாக அந்த ரேஷன் அரிசி கிடைக்கிறதால அதை வாங்கி அவங்க இது பண்ணி மறுபடியும் அதை மெருகூட்டி அதை செறிவூட்டி அதை இங்கே மறுபடியும் விற்பனை செய்கிறாங்க. அப்போ இதனால் பொருளாதாரம் எப்படி அவங்களுக்கு திடீர்னு ஏறுது, காசு பணம் எப்படி சேருதுன்றதும் மக்கள் தான் இது பண்ணணும்.
இங்கே வந்து இப்போ குடிப்பழக்கத்துக்கு இங்கே எல்லாம் அடிமையாகிட்டாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்க. ஆக இப்போ தெரியாது. இப்போ வந்து இன்னும் வந்து 1 லட்சம் கோடி கடன் வாங்கலாம். தமிழ்நாட்டோட கடன் தொகை 9 லட்சம் கோடி ஆகலாம், எல்லாம் ஆகலாம். ஆனால் அது ஆரோக்கியமான பொருளாதாரத்துக்கு உகந்ததானா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, பால் உற்பத்தியை பெருக சிறந்த கறவை மாடுகளுக்கு விருது. நேற்று பேரவையில் பால்வளத்துறை மானிய கோரிக்கை மீது நடந்த விவாதத்துக்கு அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தெரிவிச்சிருக்காருங்க. உண்மையிலே என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ வந்து பால் வளமே இல்லைங்க. ஒரு காலத்தில் பால் வளம் என்பது இன்னும் 6ஆ ஓடிச்சுன்றாங்களே, அந்த மாதிரி தான் இருந்த பால் வளம் என்பது. ஆனால் இன்றைக்கு அதை சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. காரணம் கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்களில் மாடு வளர்ப்பு என்பதே குறைந்து போயிடுச்சு. மாடு வளர்ப்பு பொதுவாக, ஏன்னா இன்றைக்கு எல்லாம் விவசாயம் அது எல்லாம் வந்து விவசாய நிலப்பரப்புகளும் குறைஞ்சிக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லை, மாடுகள் வந்து அன்றைக்கி மேய்ச்சல் நிலம் இருந்தது, பெரிய பெரிய அளவில் மேய்ச்சல் நிலங்கள் இருந்து, அது வனப்பகுதியை ஒட்டியோ வனத்தை ஒட்டி அரசு நிலங்களோ தரிசு நிலங்களோ அது வந்து மாடுகளுக்கு பெரிய இதாக இருந்தது, மந்தவெளின்னுலாம் இருந்தது. இன்றைக்கி அதுபோல் மேய்ச்சல் நிலங்களே கிடையாது. குறிப்பாக சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா மேய்ச்சல் நிலமே கிடையாது. அதனால தான் மாடுகள்லாம் சாலையில் திரியுது. எப்படி நீங்கள் யானைகளுடைய வழித்தடத்தை தடுத்து கட்டிடங்கள் விளைநிலங்கள்லாம் மாற்றும்போது செய்தியெல்லாம் பாருங்கள், விளைநிலங்கள் இந்த பயிர்களை அழித்து காட்டு யானைகள் அட்டகாசம், அதுங்களை அட்டகாசம் பண்ணுது. அது இடத்த நீங்கள் ஆக்கிரமிச்சுட்டு அப்புறமா வந்து அது தப்பு பண்ணுதுன்ற மாதிரி வாயிலா ஜீவனங்கள், 5 அறிவு படைத்த மிருகங்கள், அது நான் திட்டமிட்ட செய்து மனிதன மாதிரி. ஆனால் செய்திகள் அப்படி தான் பார்த்தோம், ஐயோ யானையா அதுன்னு இவங்களுக்கு கேட்டு. அதுபோல தான் சென்னையில் மாடுகள்லாம் சாலையில் திரியுதுன்னா மேய்ச்சல் நிலங்கள் இல்லை. ஒரு காலத்தில் சென்னையில் எத்தனை 1000 ஏக்கர்கள் தெரியுங்களா மேய்ச்சல் நிலம் இருந்து. இன்றைக்கி அதெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பல்வேறு இதில் வந்து கட்டிடங்களாகவும் மால்களாகவும் எல்லாம் இதாக வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு. அப்புறம் மாடுகள் எங்கே போகும்? மாடுகளை பூரா சென்னையை விட்டு அப்புறப்படுத்தணும். ஏற்கனவே மாடுகள் இல்லாமலாம் இருந்து சென்னை பால் கறவைகள் அந்த தொழில் இல்லாதவங்களாக இருந்தாங்க, நிறைய இருந்தாங்க. பல 1000 பேர் குடும்பங்கள் சென்னையில் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த குடும்பங்கள்லாம் மாடு தொழில் தொடர்ந்து செய்யணும்னா சென்னையை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, இந்த தொழிலை வேணாம் விட்டுட்டு வேறு தொழிலை பார்ப்போன்னா அவங்க வேறு தொழிலை பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? பால் உற்பத்தி. இன்றைக்கி பால் உற்பத்தி வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சிங்க. இன்றைக்கி சென்னையில் கிடைக்கிற ஆவின் பால், ஆவின் நிறுவனம் வச்சுருக்காங்க, ஆவின் பால், இது எப்படி இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பால் கிடைக்குதுன்னு பார்க்குறீங்களா? பவுடரை இறக்குமதி பண்ணி வெளிநாடுகளிலிருந்து பால் பவுடரை இறக்குமதி பண்ணி பால் தயாரித்து அதை தான் நாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆவின் பால் ஆகட்டும், இந்த பால் ஆகட்டும், தனியார் நிறுவன பால் ஆகட்டும், எல்லாமே பால் பவுடர் தான். இயற்கையான அந்த பால் இனிமேலாம் அது பேசிக்கலாம், இது பண்ணிக்கலாம். இனிமேல் இயற்கையான பால், மாட்டிலிருந்து நேரடியாக கறக்கப்பட்ட பால், அது சுத்திகரித்து கொடுத்ததுன்னா அது நல்ல பால், ஆவின் பால். ஆனால் இப்போ அப்படியே சாப்பிட்றோம். இனிமேலாம் அதெல்லாம் வந்து இனிமேல் வர தலைமுறைகள்லாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைங்க. அதெல்லாம் ஒரு முடிந்து போன விஷயமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி பழம் விஷயங்க உண்மையிலே வந்துங்க விவசாயிகள் நிலையெல்லாம் யாரும் எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. அது போக்ஸு இந்த இதுக்கெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து இந்திரா காந்தி காலத்தில், அப்போதைய காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் தடை விதிச்சிருந்தாங்க. அமெரிக்காவோட கோக்கு நிறுவனத்துக்கெல்லாம் தடை விதிச்சிருந்தாங்க, கிடைக்கிறதில்ல. அப்போல்லாம் உள்ளூரில் வந்து கலர் இந்த கோழி குண்டு சோடா இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ விதமான அந்நிய நாட்டு குளிர்பானங்கள் வந்தாச்சு. அதற்கு போட்டியாக சில இந்திய குளிர்பானங்கள் இருந்தாலும், ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்நிய நிறுவனம் இங்கே செஞ்ச முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி விற்பனை. ஏன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட வந்து உலகினுடைய மக்கள் தொகையில் முதலிடத்தை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்குதுங்க. எதில் முன்னேறுதோ இல்லையோ முதலிடத்தை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கு. அது வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தால் சில மாநிலங்களில் வீழ்ச்சியும் இருக்குது, அதிகரிப்பும் இருக்குது, அது வேறு இது. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்க போட்ட முதலீடு செலவு பண்ணதுக்கு ஈக்குவலாக எதுவும் வந்து
அவங்களுக்கு வந்து இது கிடைக்கல. அதில் வந்து ஏற்கனவே இயற்கையான பானங்கள், இளநீர், நுங்கு இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கோடை காலத்தில் வந்து சாப்பிட்டதால அதுக்கப்புறம் வந்து மேல்தட்டில் இருந்த சிலர் தான் இந்த கோக்கு, பெப்சி இது மாதிரிலாம் ஆர்வமாக வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த மேல்தட்டில் நகர்ப்புற மக்கள்கிட்ட வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது, கோடைக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லை, அதை வாங்கி சாப்பிட்றதுல ஒரு ஆர்வம், மகிழ்ச்சி, ஒரு திருப்தி, உணவே சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி, இதெல்லாம் வந்து இந்த குறைகள்லாம் வந்து இதாகி ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணவாக வந்து நீர் சத்துள்ள காயாகவும் பழமாகவும் இருப்பது தர்பூசணிங்க. இந்த தர்பூசணி வந்து சென்னை மாதிரி பெருநகரங்களில் உங்களுக்கு வந்து பன்னாட்டு இந்த குளிர்பானங்களுடைய வியாபாரத்தை பாதிக்குது, கடுமையாக பாதிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை இப்போ எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து இந்த கோக்கு, இந்த பெப்சி போன்றதெல்லாம் செயற்கை இனிப்புகள் சேர்த்து அதில் சில ரசாயனங்களை சேர்த்து அதில் வந்து அவங்க சொல்கிற ஆரஞ்சு சுவை இருக்குன்னா ஆரஞ்சு பழத்தை இது பண்ணுறாங்க, அதுக்கும் ஒரு கெமிக்கல் இருக்குது. உங்களுக்கு எலுமிச்சை இதுனா அதுக்கும் ஒரு கெமிக்கல் இருக்குது. அப்படி வந்து எல்லாமே நீங்கள் கெமிக்கலை தான் ஆட் பண்ணி தரீங்கன்றது மக்களுக்கு தெரியுது. ஏன்னா நிறைய ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள்லாம் அதை பற்றி செய்தி வருது. இதை வந்து இந்த தர்பூசணி பழம் வந்து குறிப்பாக வந்து சென்னை மாதிரி நகரங்களில் மிகப்பெரிய அளவில் இதுன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா தர்பூசணி வந்து பழங்கள் அதிக அளவில் சாகுபடி பண்ணுறது எந்த மாவட்டம் கேட்டிங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தான் பண்ணுறாங்க. அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து அந்த தர்பூசணி பழத்தில் நிறம் வர்றதுக்காக, கலர் வர்றதுக்காக அந்த பழத்தில் வந்து செயற்கை ரசாயனங்களை ஊசி மூலமாக செலுத்துகிறாங்க. ஒன்று தெரியுங்களா, காய்கள் வந்து மற்றதெல்லாம் போட்டிங்கன்னா பரவிடும். தர்பூசணி இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா அந்த மேலே பசுமை இருக்குல்ல அந்த பகுதியில் இருக்கும், உள்ள அளவுக்குலாம் வந்து ஊடுருவ முடியாது. ஆனால் இந்த குறைந்தபட்சம் கூட இல்லாத விவசாயிகள் அதை பழுக. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உற்பத்தி அதிகம், அவன் அங்கே இருக்க இயற்கையாக பழுத்து இருக்கிறதே அவனால் பறித்து கொடுத்து வியாபாரம் பண்ண முடியல. இந்த ஆண்ட விளைச்சலும் அதிகம். அப்படி இருக்கிறச்சே ஒரு விவசாயி அந்த மாதிரி என்றைக்குமே வியாபாரிகள் வேணால் பல விஷயங்களை செய்வாங்க, களப்படுத்துவது இதெல்லாம். விவசாயிகள், மனச்சான்று உள்ள விவசாயிகள், ஏன்னா அந்த இதை வந்து உற்பத்தி பண்ணி யாருக்கு கொடுக்குறோன்றது விவசாயிகளுக்கு தெரியும். ஒருபோதும் அந்த மாதிரியான ஒரு இழிவு செயல்களில் விவசாயிகள் எப்பவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி இருந்தோம் முதல் முறையாக விவசாயிகள் பேரில் இது ஒரு குற்றச்சாட்டா தர்பூசணி பழத்தில் இது பண்ணுறாங்க, ரசாயன பொருட்களை தெரிய பழுக்க. அது வந்து இப்போ வாழைப்பழங்கள் எடுத்துங்க, இல்லை மற்ற இதை எடுத்துங்க. இப்போ வாழைப்பழம் லோடு வருது, வாழை தோட்டங்களுக்கு போங்க, எந்த விவசாயிகிட்ட அந்த பழுக்க வைக்கிறதுக்கான ரசாயனம் வச்சுருக்கானான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கிடையாது. அது எங்கே வந்து இது பண்ணுறான், மொத்த மார்க்கெட்டுக்கு வந்த பிற்பாடு அது சீக்கிரம் பழக்கணும் இல்லையா, இங்கே தான் வந்து தான் அதுக்கு புகை அடிக்கிறது, ரசாயனத்தில் நினச்சி எடுக்கிறதுலாம். அதுக்குன்னே கோயம்பேடு பகுதியெல்லாம் சில இடங்கள் இருக்குது அந்த வேலைகளை செய்யறதுக்குன்னே. அங்கே தான் அந்த வேலைகள் பூரா நடக்கும். தோட்டத்திலேயோ இல்லை இது இருந்து விவசாயி செய்யறதில்ல. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள் பேர்லேயே வந்து ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க. அது எல்லா விவசாயிகளும் மறுத்துருக்காங்க. நாங்களும் அதை தான் பறித்து சாப்பிட்றோம், நாங்கள் அதை போல செய்யறது கிடையாது. கிராமப்புறத்துலேயும் நிறைய பேர் தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிட்றாங்க. அதற்கு அடுத்த இடத்துல இருக்குது வெள்ளரி பழம். இந்த வெள்ளரி பழத்துக்கும் இதே போல், வெள்ளரி காய்க்கும் இதே போலெல்லாம் வந்து இது பண்ணாங்க. அதனால் வந்து இப்போ அதை பற்றி மரக்காணம் சைடெல்லாம் வந்து பெரிய ஒரு விவசாயத்துறை, தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள்லாம் வந்து இது பண்ணி இவங்க போய் ஆய்வு பண்ணதே வந்து நெகட்டிவால செய்தி போட்டாங்க. சில நாளேடுகளில் இவங்க போய் இது பண்ணி இவங்களால தான் வந்து அது பெரிய அளவில் பிரச்சாரம், தர்பூசணி பழ வியாபாரமே விழுந்து போச்சு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து இதை ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆய்வு பண்ணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு தோட்டத்துக்கே போய் அவங்க பழம்லாம் பறித்து சாப்பிட்டு அது பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல முயற்சி தான். இருந்தாலும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எங்கிருந்து இந்த துணிச்சல் வருது? உன் பொருளை நீ கூவி விற்றுக்கிட்டு போயா, அது ஏன் மற்றவங்க பொருள் சரியில்லைன்னு நீ சொல்கிறதுக்கு அது யார்? அதனால் இதில் இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அதுக்கு மாற்றாக ஒரு பிரச்சாரம் தான் தமிழ்நாடு அரசு பண்ணிச்சே ஒழிய எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைய தினம் நம்ம நிறைய செய்திகளை வந்து பேசியிருக்கோம். வரும் திங்கட்கிழமை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.